ஈரானுக்கான சர்வதேச ஆதரவு பெருகி வருகிறது என்று சொல்லி பிரித்தானிய ஊடகம் ஒன்றில் கட்டுரை ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரையில் வேறு என்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் கடந்த 24 மணி நேரத்தில் மத்திய கிழக்கில் என்ன எல்லாம் நடந்திருக்கிறது, யுத்தம் நடைபெற்ற அந்த களத்தில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். மற்ற பக்கம் பாகிஸ்தானில் கடுமையான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. பேச்சுவார்த்தை சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எல்லாவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். பிரித்தானிய ஊடகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த கட்டுரையில் நிறைய விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த முறை நடைபெற்ற இந்த யுத்தத்தில் பெரும்பாலான நாடுகள் ஈரானுக்கு மறைமுகமான தங்களுடைய ஆதரவை வழங்கி வந்தார்கள் என்றதான் இந்த கட்டுரையினுடைய ஒரு சாராம்சம். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா எப்பெல்லாம் மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகள் மேலே படையெடுத்து கொண்டு போதோ கடந்த காலங்களில் அப்பெல்லாம் இந்த நாடுகள் முழுக்க அமெரிக்காவினுடைய பக்கம்தான் நிற்பார்கள். அமெரிக்காவோட சேர்ந்து தாங்களும் தாக்குதலில் ஈடுபடுவார்கள். ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக இந்த முறை தான் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லி திரும்ப சொல்லிக் கொண்டே வந்தார்கள். இந்த மோதல் ஒரு நன்மையை தராது, இந்த மோதலால் ஒரு பிரயோசனம் இல்லை என்றதை அமெரிக்காவினுடைய காதுகளில் ஓங்கி சொன்னார்கள் ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லி இதில் போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், இந்த ஈரானிய அரசாங்கம் சரியில்லை, இப்போ இருக்கிற ரெஜிம் சரியில்லை, அதை மாற்றணும்ன்றதானே அமெரிக்கா சொல்லி கொண்டு வந்தது. ஆனால் இந்த நாடுகள் இந்த ரெஜிமோட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லி சொன்னதன் மூலம் அந்த ரெஜிமுக்கான ஒரு அங்கீகாரத்தை இவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த கட்டுரையினுடைய ஆரம்பத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஸ்பெயின் இருக்குத்தானே, ஸ்பெயின் நாடு, ஸ்பெயினும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டு வந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் தன்னுடைய தூதரகத்தை திறக்கிறது ஸ்பெயின் நாடு. அப்போ சண்டை நடந்த பிறகு ஒரு ஐரோப்பிய நாடு முதல் முறையாக தன்னுடைய தூதரகத்தை தெஹ்ரானில் திறக்கிறது. இதுதான் முதல் தடவை. இதற்கு டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட இருந்து இன்னுமே ஒரு பதிலும் வரையில் கடுமையான கண்டனம் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இஸ்ரேல் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறது ஸ்பெயினுக்கு எதிராக. இது ஒரு பெருத்த அவமானம், மிகப்பெரிய அவமானம், ஒரு வெட்கமில்லாத செயலை இப்பொழுது ஸ்பெயின் செய்ய ஆரம்பித்திருக்கிறது, தன்னுடைய தூதரகத்தை அங்கே திறப்பதன் மூலம் என்று சொல்லி இஸ்ரேல் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இஸ்ரேலினுடைய வெளிவிவகார அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். என்னென்னு சொன்னால், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், ஈரானில் இருக்கிற அரசாங்கம் சரியில்லை என்று சொன்னால் அங்கே எம்பசியை திறக்கக்கூடாது. புதிய அரசாங்கம் வந்த அப்புறம் தான் நாங்கள் எம்பசி திறப்போம். ஏன்னு சொன்னால் ஒரு நாட்டில் போயிட்டு எம்பசியை திறக்கிறது, தூதரகத்தை திறக்கிறது அந்த நாட்டுக்கான ஒரு அங்கீகாரம் தானே. எனவே ஸ்பெயின் நாடு இப்போ போயிட்டு தூதரகத்தை திறக்குது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதுவும் ஒரு ஐரோப்பிய நாடு அங்கே போயிட்டு தன்னுடைய தூதரகத்தை திறக்குது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எனவே இதுக்கு பின்னால் மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வுகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று சொல்லி இந்த கட்டுரையில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அளவிட நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேட்டோவுக்கு எதிராக தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை மீண்டும் வெளியிட்டிருக்கின்றார். நேட்டோவிலிருந்து விலகப் போகின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருப்பதாக ஊடகங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் நேட்டோவிலிருந்து விலகிற ஒரு முடிவை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக எடுக்கக்கூடும் என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் அவர் எத்தனையோ சர்வதேச அமைப்புகளிலிருந்து ஏற்கனவே விலகிட்டார் தானே. அதே மாதிரி நேட்டோவிலிருந்து விலகிற ஒரு முடிவை கூட அவர் எடுக்கலாம் என்று சொல்லி, அதுக்கு காரணம் நேட்டோ நாடுகள் ஈரானிய போரில் தங்கள் சார்பாக நிற்கல் என்றதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கோபம். அது மட்டுமில்லாமல் கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்கிறது சம்பந்தமாகவும் நேற்று கருத்து சொல்லியிருக்கார். எனவே கிரீன்லாந்தை போயிட்டு நேரடியாக ஆக்கிரமிக்கிறது நேட்டோ நாடுகளுக்கான மிக கடுமையான ஒரு எதிர்ப்பாக இருக்கும். அது நேரடியாக நேட்டோ நாடுகளோட மோதுற ஒரு நடவடிக்கை தானே. ஏன்னு சொன்னால் நேட்டோவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது கிரீன்லாந்து. எனவே இங்கலி பக்கம் ஒரு ராஜதந்திர நெருக்கடி வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரித்தானிய பிரதமரையும் பிரித்தானிய மக்களையும் பிரித்தானியாவினுடைய இராணுவத்தையும் இந்த 39 நாட்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல தடவை அவமானப்படுத்தி இருக்கிறார். பல தடவை பிரித்தானியாவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்குத்தானே, அதெல்லாம் டொய்ஸ் என்று சொல்லி, அதாவது சும்மா விளையாட்டு பொருட்கள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விமர்சனம் செய்திருந்தவர். அது மட்டும் இல்லாமல் பிரான்சினுடைய ஜனாதிபதியை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தவர். அதிலே
விஷயங்களையும் வந்து எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியும் செய்யாத அளவுக்கு அதல பாதாளத்தில் இறங்கினார் என்று சொல்லணும். அதாவது பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எடுத்து கதைச்சு அதை வந்து ஊடகங்கள் மத்தியில் கதைச்சு அப்படி யாராவது கதைக்கிறதா? ஒரு நாட்டினுடைய பெரிய நாட்டினுடைய ஜனாதிபதி இன்னும் ஒரு நாட்டு ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட குடும்ப கதையை கதைக்கலாமா? கதைக்கக்கூடாது என. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிதானம் தவறி பல வார்த்தைகளை வெளியில விட்டதும் அது ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து கட்டும் சினத்தை ஏற்படுத்தியதாகவும் அது மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஈரானுக்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கியதாகவும் இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஐரோப்பிய நாடுகள் மட்டும் அமெரிக்காவினுடைய பக்கம் சாஞ்சிருந்தா இன்றைக்கு யுத்த கிழமை வந்து வேறு விதமாக மாறி இருக்கும் என்று சொல்லி இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் 2 நாட்களில் ஆரம்பிக்க இருப்பதால் அமெரிக்கா தன்னுடைய படை குறைப்பை அங்கே செய்யுமா என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குத்தானே. ஏன்னு சொன்னால் பெருந்தொகையான படையினர், ஆயுதங்கள், கப்பல்கள் எல்லாம் கொண்ட இப்போ மத்திய கிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் குறைக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார், எந்த வகையிலும் குறைக்கப்பட மாட்டாது. இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்து ஒரு இறுதி கட்டத்தை அடைந்து ஒரு இறுதி வடிவம் பெறும் வரைக்கும் அமெரிக்காவினுடைய படையினர் அங்கேதான் இருப்பார்கள். அனைத்து விதமான தயார்படுத்தல்களுடனும் யுத்த களத்தில் தான் நின்று கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அதோட இன்னும் ஒரு வசனமும் சொல்லியிருக்கார். என்னென்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை முறியுமாக இருந்தால், ஈரான் வேறு விதமான முடிவுகளை எடுக்குமாக இருந்தால் நாங்கள் திரும்பவும் தாக்க ஆரம்பிப்போம். அந்த தாக்குதல் வந்து முன் எப்போதும் நீங்கள் பார்த்திராத அளவு கட்டும் தாக்குதலாக இருக்கும். மிக அதிகமாக தாக்குவோம், ஆழமாக தாக்குவோம் என்று சொல்லி எங்களுக்கு தான் தெரியுமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வழக்கமாக என்ன எல்லாம் சொல்லி விரட்டுவார் என்று சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்கார். கட்டும் தாக்குதல் நடத்துவோம், யாருமே இதுவரைக்கும் பார்க்காத தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அதற்கு வந்து உடனடியாக ஒரு கண்டனம் ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர், ஒரு ஆய்வாளர், அவருடைய பேர் வந்து அமீன் சைக்கல் என்று சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு பேட்டி மாதிரி கொடுத்திருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், இதுக்கு முதல் அமெரிக்கா எத்தனையோ தடவை ஈரானை மிரட்டி இருக்குது, அதை எப்பயாவது ஈரான் கேட்டிருக்குதா? இல்லைத்தானே. எனவே அமெரிக்கா வந்து மிரட்டுற வேலையை வந்து முதல் நிப்பாட்டணும். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த மிரட்டுற வேலையை வந்து முதல் நிப்பாட்டணும். ஏன்னு சொன்னால் எத்தனையோ தடவை எத்தனையோ விதமாக மிரட்டியும் அது எல்லாத்தையும் வந்து ஈரான் கணக்கெடுக்கவே இல்லை. எனவே புதுசாக ஏன் மிரட்டுறீங்களா? தான் பேச்சுவார்த்தை வரப்போதே. எனவே பேச்சுவார்த்தை டைமிலேயாவது இந்த மிரட்டுறது வெறுட்டுறது எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு போட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக கதைச்சிங்கன்னு சொன்னால் அது நல்ல எண்ணம் தானே. நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்தினா அது நல்ல விதமான பலனை தானே கொடுக்கும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் வந்து முதல்ல ஈரானை வெறுட்டுறதை வந்து நிப்பாட்டணும், அதில் பிரயோசனம் இல்லை என்று சொல்லி இந்த ஆய்வாளர், அதாவது ஈரானிய விவகார ஆய்வாளர் வந்து சுட்டி காட்டியிருக்கின்றார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏன் மிரட்டி கொண்டிருக்கிறார் என்றது அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வருகின்ற ஒரு நற்செய்தி என்று சொல்லலாம். கடந்த 24 மணி நேரமாக எந்த ஒரு தாக்குதல்களும் இடம்பெறவில்லை என சொல்லப்படுகிறது. அதாவது தங்கள் நாடுகளில் தாக்குதல்கள் நடைபெற்றதாக எந்த ஒரு நாடும் முறைப்பாடு சொல்லவில்லை. அது சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை அறிவிக்கப்பட்ட பிறகு செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு அமெரிக்க நேரம் பேச்சுவார்த்தை அறிவிக்கப்பட்ட பிறகு எல்லா நாடுகளுமே, சவுதி அரேபியா, கட்டார், குவைத், பஹ்ரைன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சொல்லி எல்லா நாடுகளுமே சொல்லியிருந்தார்கள், எங்களுடைய நாடுகளில் வந்து தாக்குதல்கள் நடந்துதான் இருக்குது, நாங்கள் ஏவுகணைகளை வந்து சுட்டு வீழ்த்தினோம் என்று சொல்லி. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் அமீரகத்தில் இந்த பேச்சுவார்த்தை அறிவிக்கப்பட்ட பிறகு 17 பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அதே போல் 35 ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஈரான் வந்து தாக்குதலை நடத்தி இருந்தது. ஆனால் அது முதல் 24 மணி நேரம் தான். இப்போ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு தாக்குதல்களும் இடம்பெறவில்லை, எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டுள்ளன என்று சொல்லி இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியான விஷயம். பாகிஸ்தானினுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் முன் எப்போதும் இல்லாதவாறு கடும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க குழுவினர் வருகின்றார்கள், ஈரானிய குழுவினர் வருகின்றார்கள். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இந்த 2 பேரையும் வந்து நேருக்கு நேர சந்திக்க வைக்கிறது. எனவே பாதுகாப்புகள் வந்து கடுமையாக இருக்கணும்ன்றதுக்காக இஸ்லாமாபாத்தில் வந்து பல இடங்களில் வந்து சோதனை சாவடிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு கடுமையான சோதனைகள் இடம்பெற்று கொண்டு வருதாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வியாழக்கிழமையும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்லாமாபாத்தில் மட்டும் அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலைகளோ அலுவலகங்களோ எதுவுமே இயங்காது, எல்லாரும் வீட்டில் இருக்கணும். ஏன்னு சொன்னால் நகரமே வந்து முழுக்க கடும் பாதுகாப்புகளை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நட்சத்திர விடுதி செரீனா ஹோட்டல் என்று சொல்லி
அதில் தங்கியிருந்த எல்லா கெஸ்டும் வந்து வெளியேற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது நேற்று புதன்கிழமை மாலை 5 மணிக்கு பிறகு அங்கே யாருமே தங்கக்கூடாது, எல்லோரும் வெளியேறணும் என்று சொல்லி அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எல்லா பிரைவேட் கெஸ்டும் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அந்த செரீனா ஹோட்டல் வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து பொறுப்படுத்திருக்கிறதாம். ஏன்னு சொன்னால் அந்த ஹோட்டலில் தான் இந்த பிரதிநிதிகள் வந்து தங்கியிருக்க போகின்றார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை நடக்கிற இடம் வந்து அது இல்லை, அது வேறொரு இடமாம். அந்த இடம் வந்து இன்னும் வெளிப்படுத்தப்படையில. இருந்தாலும் இப்படியாக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இந்த முறை வந்து பேச்சுவார்த்தை குழுவில் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸே வருகின்றார். எனவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. எப்படியோ நல்ல விதமாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த யுத்தம் வந்து ஒரு முடிவுக்கு வந்தால் அதுதான் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு அடுத்த காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.